व्यामोहतस्तदितराणि तृणाय मेने शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कट प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवदीता ऑडियो कट है षटकोप ஆடியோ கொஞ்சம் கட்டாயி வருது दान्ति क्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेशं श्रीमद्योगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर जडरिपुण संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं दृशं मे नरहरिषडजत्योगिनेतुप्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्चटारिं श्रीरङ्गनाथ षटकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीमद् श्रीमद्वेदवतं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयति इन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारि योगीन्द्रपतिं महद्वंशजं बुद्धवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरम्मीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तफलपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहये किमतः परेण नोलेन्ममापि यतिशेखरभारयेणां भावत्कथं भवितुमर्हतिवाग्विधेयः விஷ்ணுபுராணம் 3வது அம்சம் 11வது அத்தியாயம் பார்க்கணும். போன வாரம் ரொம்ப காரியத்தில் ரொம்ப இதுவாக இருந்ததுனால போன வாரம் அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த வாரம் 11வது அத்தியாயம் அந்த சகரனுக்கும் ஔர்வ மகர்ஷிக்கும் நடக்கக்கூடிய சம்பாதம். இத 4 ஆசிரமங்கள் 4 வர்ணங்களுடைய கிருத்தியாகிருத்தியங்கள் என்ன பண்ணணுங்கிறதையெல்லாம் கேட்டுட்டு வரார். அதுல கிரகஸ்தனுடைய தர்மத்தை எல்லாம் சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு வரப்போது இதுல கடைசியில போன அத்தியாயத்தினுடைய முடிவுல ஸ்நானம் எத்தனை விதம் இதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விவாகங்கள் 8 விதமான விவாகங்களை பத்தி சொல்லி முடிச்சார். அதுக்கு மேல அந்த சகரன் அந்த கேட்கிறான், கிரகஸ்தஸ்ய சதாச்சாரம் ஸ்ரோதும் இச்சாம்யஹம் பனே லோகாத் அஸ்மாத் பரஸ்மாத் ச யம் அதிஷ்டன்னு ந ஹீயதே. அவன் கேட்கக்கூடிய கேள்வி அழகான கேள்வி. கிரகஸ்தஸ்ய சதாச்சாரம் ஸ்ரோதும் இச்சாமி. கிரகஸ்தனுடைய ஒரு என்னென்ன ஆச்சாரம், என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவன் மேற்கொள்ள வேண்டும், எந்த ஆச்சாரத்தை கடைபிடித்தால் இந்த லோகத்திலேயும் அவன் க்ஷேமத்தை அடையணும், அடுத்த லோகத்திலேயும் அவன் க்ஷேமத்தை அடையும்படியாக இருக்கக்கூடிய சதாச்சாரம். ஏன்னா நாம சொல்றோம், சர்வாகமானாம் ஆச்சாரஹா பிரதமம் பரிகல்பியதே. ஆச்சார பிரதமோ தர்மஹா இல்லைன்னா பிரபவோ தர்மஹான்னு நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். இந்த ஆச்சாரம்ங்கிறது சதாச்சாரமாக இருக்கணும். அந்த சாதுக்களால் அந்த சத்துக்களால் ஒரு விதிக்கப்பட்ட அந்த ஆச்சாரத்தை நாம கடைப்பிடிக்கணும். அந்த ஏன்னா ஆச்சார பிரதமோ தர்மஹான்னு சொல்றோம். ஏன்னா இந்த ஹேபிட்ஸ், அந்த ரிச்சுவல்ஸ், அந்த டெய்லி ரொட்டீன்லாம் இருக்கும் இல்லையோ, அதுதான்
நமக்கு நல்ல எண்ணங்களையோ நல்ல வழக்கங்களையோ அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக முதல்ல கேட்கலாம், இந்த மாதிரி ஆச்சாரம் இருந்தால் ஐகிக ஆமுஷ்ணிகங்கள் இந்த லோகத்திலையும் சரி அடுத்த லோகத்திலையும் சரி நமக்கு என்ன நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கிறார். லோகாது அஸ்மாது பரஸ்மாது ச, இந்த லோகத்திலையும் சரி அடுத்த லோகத்திலையும் சரி எம் அதிஷ்டன்னு நகி, எதை கடைபிடித்தால் அவன் நற்கதியை அடைவானோன்னு அர்த்தம். எந்த மாதிரியான ஆச்சாரங்களை எல்லாம் கடைபிடித்தால் அவனுக்கு சகலவிதமான க்ஷேமங்களும் ஏற்படுமோ அதை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். அத சொல்ற ஸ்ரூயதாம் பிருத்திவீபால சதாச்சாரஸ்ய லக்ஷணம் சதாச்சாரவதா பும்சா ஜிதோ லோகா உபாவதி. இந்த நான் சொல்றேன் கேளுப்பா, இந்த லட்சணங்கள் இந்த மாதிரியான ஆச்சாரங்களை லட்சணங்களை உடைய ஆச்சாரங்களை ஜிதோ லோகோ ரெண்டு லோகத்தையும் ஜெயித்தவனாக ஆவான். இந்த லோகத்திலையும் சரி அடுத்த லோகத்திலையும் சரி அவன் சகலவிதமான க்ஷேமங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்ற. சாதவா க்ஷீண தோஷாஸ்து சச்சப்தா சாதுவாச்சகா தேஷாம் ஆச்சரணம் எத்து சதாச்சாரா ச உச்சியதே. சதாச்சாரம்னா என்னங்கிறது சொல்ற, அந்த சப்தத்துக்கே ஒரு அர்த்தத்தை சொல்ற. சாதவா க்ஷீண தோஷாக, சாதுக்கள் சாதுக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, அதாவது தோஷங்கள் அற்றவர்கள். க்ஷீண தோஷாஸ்து சச்சப்தா, அந்த தோஷமற்றவர்களே தான் சத்து, சாதுக்கள் சாதுக்கள். சத்து சத்துன்னு சொல்லிட்டு சத்து அசத்துன்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இந்த சச்சப்தம்ங்கிறது யாரு குறிக்கும் அப்படின்னு கேட்டா க்ஷீண தோஷா, தோஷமற்றவர்களையே சச்சப்தமானது குறிக்கும். அவர்களையே நாம் சாதுக்கள், சாதுன்னா அப்பாவின்னு அர்த்தம் ஸ்லோகத்துல சொல்றோமே அந்த மாதிரி சாதுன்றது கிடையாது. இத தோஷமற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் எது கடைபிடிக்கப்படுகிறதோ தேஷாம் ஆச்சரணம் எது தத்து சதாச்சாரா, அதுக்குதான் சதாச்சாரம்னு பேர். அந்த சதாச்சாரத்தை பத்தி நான் சொல்லுகிறேன். இந்த சாஸ்திரங்கள்லையும் விதிச்சிருக்கா, ஸ்மிருதிகள்லையும் விதிச்சிருக்கா. சப்தர்ஷயோ அத மனவஹா பிரஜானாம் பதயஸ்ததா சதாச்சாரஸ்ய வக்தாரஹா கர்த்தாரஸ்ய மஹீபதே. இதையெல்லாம் யாரெல்லாம் கடைபிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா சப்தரிஷிகளும், சப்தரிஷயா அத மனவஹா மனுக்கள். நம்ம முன்ன எல்லாம் பார்த்தோமே, இத்தனை மனுக்கள்லாம் இருந்தா இந்தந்த யுகத்துல இத்தனை பேர் மனுக்கள்லாம் இருக்க போறான்றதை எல்லாம் சொன்னோமே, அந்த மனுக்களாலும் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய பிரஜைகளாலும் பதயா ததா சதாச்சாரஸ்ய வக்தாரா, அவர்கள்தான் இந்த சதாச்சாரத்தை ஏற்படுத்தியவர்கள். அதுக்கு சதாச்சாரத்துக்காக ஒரு விதிகளையும் அவர் செய்து வைத்தவர்கள். கர்த்தாரஸ்ய மகீபதே. அவ முதல்ல ஆரம்பிக்கிறார், எப்போலேருந்து கார்த்தால தூங்கி எழுந்துக்கிறதுலேருந்து கடைசி வரை என்னென்ன பண்ணணுங்கிறதையெல்லாம் சொல்ற. பிராமே முகூர்த்தே ச உத்தாய மனசா மதிமான் இருப்ப பிரபுத்தா சிந்தையே தர்மம் அர்த்தம் சாபி அதிரோதினம். பிராமே முகூர்த்தே ச உத்தாய, இந்த காலத்துக்கு இப்ப சொல்லக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இது எத்தனை இந்த காலத்துக்கு எவ்வளவு தூரம் பொருந்தும்னு தெரியல. ஆனாலும் இந்த காலத்துல இதையெல்லாம் கடைபிடிக்கிறவா இருக்கா, இதையெல்லாம் கடைபிடிச்சுன்னு இருக்கா இன்னும். அதை பத்தி சொல்ற இருக்கும். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், காலங்காலத்தால எழுந்துக்கணும். இந்த பிராம முகூர்த்தம்ங்கிறது எதுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 8 யாமம்ங்கிறது 3 மணி நேரம். ஒரு யாமம் ஒரு ஜாமம்னு சொல்லுவோம், ஒரு ஜாமம் இல்லைன்னா ஒரு யாமம். அந்த ஒரு ஜாமம் யாமம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு 8 யாமங்கள், அதாவது கார்த்தால 6லேருந்து சாயங்காலம் 6 வரையும், அப்புறம் சாயங்காலம் 6லேருந்து கார்த்தால 6 வரையும். இது 4 நாள், அதாவது 12ன்னு கேட்டால் 8 யாமங்கள்.
கார்த்தால 3 மணி வரையிலுக்கு அந்த ராத்திரி போகுது. அதுக்கு திரியாமான்னு பேர். திரியாமா அப்படின்னு சொன்னா இரவு பொழுதுக்கு பேரு. அது 6 மணியிலிருந்து விடிய கார்த்தால 3 மணி வரையில் இருக்கக்கூடிய காலத்துக்கு திரியாமான்னு பேர். அந்த கடைசி யாமம் இருக்கும் இல்லையோ, கடைசி யாமம்ங்கிறது 3லேருந்து 6. கடைசி யாமத்தினுடைய பின் பாதி, அதாவது 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த பின் பாதிக்கு தான் பிராம முகூர்த்தம்னு பேர். பிராம முகூர்த்தம்ங்கிறது கடைசி யாமத்தினுடைய அந்த பிற்பாதிக்கு அந்த பிராம முகூர்த்தம், அதாவது சுமாரா 4:30லேருந்து 6 மணி வரையில் அப்படின்னு கணக்கு. இது சூரியோதயத்தை கணக்கு பண்ணி அந்த காலங்களும் வித்தியாசப்படும். 4லேருந்து 6ன்னு வச்சுப்பா. பெரியவாள்லாம் சொல்ற போது அந்த பிராம முகூர்த்தம்ங்கிறது விடியற் காலை அந்த 4 மணியிலேருந்து வச்சுக்கணும். அந்த ராத்திரி அதுதான் பிராம முகூர்த்தம்னு பேர். அப்போ சொல்ற பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, அந்த 4லிருந்து அந்த 4:30 மணிக்குள்ள எழுந்துக்கணும். மனசா மதிமான்றுப பிரபுத்தா சிந்தையே தர்மம் அர்த்தமும். இந்த ஒரு ஒரு தெளிவான புத்தியோட கூட தர்மத்தை பத்தி சிந்தனை பண்ணணும் அப்படின்னு. தர்மத்தை பத்தி சிந்தனை பண்ணணும்னு கேட்டா ஒரு மனசுல மனப்பூர்வமாக தியானம், தர்ம நெறியில நம்ம இருக்கணும். அந்த தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் அர்த்தத்தையும் சிந்தனை. அர்த்தம்னு சொன்னா இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள், தர்மத்துக்கு மாறுபடாமல் இருக்கக்கூடிய சிந்தைய தர்மம் அர்த்தம் சாபி அவிரோதினம். அந்த தர்மத்துக்கு விரோதமில்லாத மார்க்கத்தை எப்படி பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்கணுங்கிறத பத்தி அந்த காலத்தால பிராம முகூர்த்தத்துல ஏந்து இதையெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டியது. அதுக்கு மேல அபீடையா தயோ காம் உபயோரபி சிந்தையேது திருஷ்டா அதிருஷ்ட விநாசாய திரிவர்க்கே சம தர்சனா. இதையெல்லாம் சொல்ற. அபீடையா தயோஹோ காமம். அபீடையா தயோஹோ காமம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு தர்மத்துக்கு விரோதமில்லாதது யானை இருக்கக்கூடிய காமம். ஏன்னா சதுர்வித புருஷார்த்தங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையோ, தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்றோம். இது 4 வகையாக இருக்கக்கூடிய இந்த புருஷார்த்தங்கள்னு பேரு. இந்த புருஷார்த்தத்துல 3ஆவதாக இருக்கக்கூடிய புருஷார்த்தம்ங்கிறது காமம். காமம்னா அந்த ஒரு ஆசை, ஏதோ எல்லா விதத்திலையும் பொருள் ஆசை, அது ஆசை, எல்லா ஆசைகளையும் பொதுவாக காமம்னு சொல்லுவோம். இந்த காமம்ங்கிறது எப்படிப்பட்ட காமமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா தர்மத்துக்கோ அர்த்தத்துக்கோ விரோதமில்லாததான காமமாக இருக்கணும். அதுதான் சொல்ற அபீடையா தயோஹோ. தயோஹோன்னு கேட்டா தர்ம அர்த்தயோஹோன்னு அர்த்தம். காமம் உபயோரபி சிந்தையேது திருஷ்டா அதிருஷ்ட விநாசாய திரிவர்க்கே சம தர்ஷினா. அதாவது திரிவர்க்கம்னு சொல்ற தர்மார்த்த காமம் 3த்துக்குமே என்ன இருக்கணும்னு கேட்டா இந்த இது எந்த 3த்துக்கும் ஒரே மாதிரியான எண்ணம். அதுல ரொம்ப காமமும் இருக்கக்கூடாது, கூடாது, சமம். பரித்யஜே அர்த்தகாதர்க்கம் லோக வித்விஷ்டமேவச. அதாவது தர்மத்துக்கு விரோதமாக இருக்குமானால் பரித்யஜே அர்த்தகாமோ தர்ம பீடாதோ. அதாவது இந்த எந்த தர்மம் இந்த அர்த்தத்துக்கும் இந்த காமத்துக்கும் இந்த 2மே தர்மத்துக்கு விரோதமாக இருக்குமானால் சொல்ற பரித்தேஜே அர்த்த காமோ, அதை விட்டுடணும். அர்த்தத்தையும் காமத்தையும் விட்டுடணும். எப்போ விடணும்னு கேட்டா தர்மத்துக்கு விரோதமாக இருக்கும்போது. தர்மத்துக்கு விரோதமாக இந்த அர்த்த காமங்கள் இருக்கக்கூடாது. தர்மமபி அசுகோ தர்க்கம். சரி, அந்த தர்மமானது சுகத்தை கொடுக்காததாக இருந்தால் அந்த தர்மம்ங்கிறது நமக்கு சுகத்தை கொடுக்கணும். அந்த சுகத்தை கொடுக்காத தர்மமாக இருந்தால் அந்த தர்மத்தையும் நாம விட்டுடலாம்.
அசுகோதர்க்கம் தர்மம். அந்த லோகத்தை நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தர்மமாக இருந்தால், அது லோகத்துக்கு விரோதமாகவும் இருந்தால் அந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேண்டாம்னு சொல்றாரு. தர்மம் தான் அப்படி சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டா, இப்படிதான் இருக்கு அப்படின்னு மற்றவாளுக்கு கஷ்டம் கொடுக்கறதாக இருந்தால் அந்த தர்மத்தை கூட கடைபிடிக்க வேண்டாம்னு அர்த்தம். நப்ரூயா சத்தியமா பிரியம். அது சொல்லுவார், சத்தியத்தை சொல்லணும், பிரியமாகவும் இருக்கணும். சத்தியம் ப்ரூயா, பிரியம் ப்ரூயா. உண்மையே பேசணும். அந்த உண்மை ஏன்னா சத்தியம் தான் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, உண்மையே பேசணும். அந்த உண்மையானது அது மற்றவாளுக்கு பிரியத்தை கொடுக்காததாக இருந்தால், ந ப்ரூயா சத்தியமபி அப்பிரியம். அந்த சத்தியமானது பிரியத்தை கொடுக்காததாக இருந்தால் அந்த சத்தியத்தையும் பேசாதான்னு வருது. சரி, இந்த சத்தியமானது சொல்லலாமான்னு கேட்டா அதுவும் பேசக்கூடாது. அது சொல்றதே சொல்ற ஏஷ தர்ம சனாதனஹா, இதுதான் சனாதன தர்மம்னு. சனாதன தர்மத்தை பத்தி எத்தனையோ சொல்றோமோ. அதாவது இவ்வளவு சிரமங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த தர்மார்த்த காம மோட்சங்களுக்கெல்லாம் கடைபிடிக்கிறதுனால. அதை எவ்வளவு தூரம் நமக்கு எல்லாருக்கும் நன்மையும் கொடுக்கணும், தர்மத்தையும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான காரியம். அதுக்காக சொல்றாரு, தர்ம பீடா கரோன்றப்ப பரித்தேஜே அர்த்த காமம் தர்மமப்பி அசுகோத லோக வித்விஷ்ணம், லோகத்துக்கு பயத்தை கொடுக்கிறதாக இருந்தால் இந்த தர்மமானது அதையும் கடைபிடிக்க வேண்டாம். கத கால்யம் சமுத்தாய மை. அதுக்கப்புறம் இந்த அப்ளூஷன்ஸ் காத்தால ஏந்து அதை எப்படி இந்த தர்மசாஸ்திரங்கள்லயோ ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிசிக்கல் பியூரிட்டி பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் மென்டல் பியூரிட்டி அந்த பொருத்தமாக இருக்கும். ஒன்றை மாத்திரம் வச்சிருந்தா இன்னொன்று வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்னா இது வராது. இதுதான் இப்போ சொன்னோம். இது இந்த காலத்துக்கு இது எவ்வளவு தூரம் நமக்கு அப்ளிகபிளாக ஆகும், எவ்வளவு தூரம் கடைபிடிக்க முடியும்னு தெரியல. ஆனால் கீழே சொன்ன மாதிரி இன்னும் சில மகான்கள் இந்த மாதிரி தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு தான் இருக்கா. அதுக்காக அதை மேலெழுந்த வாரியா சொல்லிட்டு போகாது. டீட்டெயில்ஸ் கொண்டு சொல்றது சிரமமா இருக்கும். ஆனாலும் மேலெழுந்த வாரியா அதை சொல்லிட்டு வருவேன். அது தத கால்யம் சமுத்தாய பொரியா, தகுந்த காலத்துல ஏந்து அதுக்கப்புறம் இந்த மல விசர்ஜனாதிகள் எல்லாத்தையும் இந்த பண்ணணும். நைர்ரீத்யாம் இஷு விக்ஷேபம் அதி தூராத் ஆவசதான் மூத்திரம் புரீஷம் ச விசர்ஜே. கிராமத்துக்கு போகணும்னு கேட்டா எவ்வளவு தூரம்ன்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் சொல்ற. ஒரு அம்பு விட்டா அது எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அம்பு விடுற தூரம் கிராமத்திலிருந்து வெளியில போய் அங்க போய் தான் இந்த பண்ணணும்ன்றதையும் சாஸ்திரம் சொல்றது. புரீஷம் பாதோ அநேஜயனும் இச்சிஷ்டே பிரக்ஷிப்பே கிருஹாங்கனே. அத சொல்ற இந்த சொல்ற பாதாவன இந்த காலலம்புறது இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ள இந்த காரியங்களை எல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது. இந்த விசர்ஜனாதிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா அகத்துக்குள்ள பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இத பழைய நாள்ல எல்லாம் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் பத்தி பண்ற போது வாஸ்து சாஸ்திரத்துல இதை பத்தியும் சொல்றாங்க. அதாவது இந்த இடங்கள்லாம் கிரகத்துக்கு வெளியிலாம் வைக்கிறது வழக்கம்னு வச்சுருப்பான். கிரகத்துக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், என்ன பண்றோம்லாம் தெரியாது. அதனால கிரகத்துக்கு வெளியில தான் அதை வச்சுட்டு இருக்கான். அதை வாஸ்து சாஸ்திரலையும் சொல்றா, தர்மசாஸ்திரத்திலையும் சொல்றா. ஆத்மச்சாயாம் தருச்சாயாம் கோ சூர்யா அக்னியானிலாம் ஸ்ததா குரு திஜாதீம்ஸ்து புதோ ந அதிமேகே கதாச்சன. இந்த இடங்கள்லாம் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. அதாவது என்ன, தன்னுடைய நிழல், மரத்தினுடைய நிழல்,
கோசாலை, சூரியனை பார்த்துட்டோ அக்னியோ குரு மகான்கள் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு சமீபத்திலேயோ இந்த காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடாது. இது தோஷமாக ஆகும், அது அபசாரத்துக்கு ஹேத்துவாக ஆகும். ந கிருஷ்டே சஸ்யமத்யேவா கோபிரஜே ஜனசம்சதி ந வர்த்மனி ந நத்யாதி தீர்த்தேஷு புருஷர்ஷவா. அப்புறம் இந்த அந்த விளைநிலங்கள்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணம் கர்ஷணம் பண்றதுன்னா உழர், அந்த உழுத நிலத்திலேயோ சத்தியம் தானியங்கள் அந்த பயிர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயோ, கோபிரஜே பசுமாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடத்திலேயோ, பசு மாட்டு கொட்டா இந்த கோசாலைகள்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயோ, போற வழியாக இருந்தாலோ, இது நதி தீரத்திலேயோ நதியிலேயோ அல்லது ஜலத்திலேயோ இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடாது. ந அப்சு நைவம் அம்பச தீரே ஸ்மசானே ந சமாச்சரே உற்சர்க்கம் வை புருஷஸ்ய மூத்திரஸ்ய விசர்ஜனம். ஜலத்துல பண்ணக்கூடாது. அம்பகான ஜலம், அந்த குளங்கள் நதிகள், அப்புறம் இந்த ருத்ரபூமியிலேயோ இதையெல்லாம் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் ஸ்பஷ்டமாகவே சாஸ்திரங்களும் தர்மசாஸ்திரத்திலையும் இதான் சொல்ற. உதன்முகோ திவான்முக்தம் விபரீத முகோ நிஷி குர்வீத அனாபதி பிராஜ்யோ மூத்ரோத்சர்க்கம் ச பார்த்திவ. இப்போ சொல்ற திருணைகி ஆஸ்தீரிய போகணும். இந்த ஒரு இந்த அவன் என்ன பண்ணணும், ராத்திரியில பகல்ல வடக்கு முகமாக இருக்கணும், ராத்திரியில தெற்கு முகமாகவும் இந்த காரியங்களை பண்ணணும். அதுக்கு மேல இந்த அந்த போன இடத்த அதுக்கு மேல இலையோ அந்த மண்ணை போட்டு மறைக்கணும். வல்மீக உஷீகோத்சகாம் மிருதம் ந அந்தர்ஜலாஸ்ததா சௌச்சா விசிஷ்டம். அதுக்கு மேல சொல்ற இந்த இன்னும் சில காரியங்கள். காதல யஜ்ஞோபவீதத்தை சுத்திக்கணும். அத சொல்ற வஸ்திரா பிராவிருத மஸ்தகா வசுதாம். தலையை சுத்தி துணியால மறைச்சுக்கணுமா. அதுக்கு மேல காதல போனதை சுத்திண்டு அந்த மாதிரி காரியங்கள் விசர்ஜனாதிகளை எல்லாம் பண்ணணும். அதுக்கு மேல அந்த இடத்துல எல்லாம் மண்ணை போட்டு மூடிடணும்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்த மண், அதாவது மண்ணாலதான் சுத்தி, மிருத்து அவசியம் இருக்கும். மிருத்திகா சௌச்சம்னு சொல்றது உண்டு. மண்ணாலதான் அதுக்கு சுத்தி ஏற்படுறது. அந்த மண்ணு எப்படி இருக்கணும்ங்கிறதே சொல்றார். புத்து மண்ணெல்லாம் கூட வல்மீகம் உஷீகோ உட்காதா மிருதம் நா அந்தர்ஜலா ததா. இந்த புத்து மண்ணோ எலி வளையல தோண்டி இருக்கக்கூடிய மண்ணோ, ஜலத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மண்ணோ, அப்புறம் இந்த வீடு பெருக்கினது, இந்த எறும்பு, இந்த மாதிரி எல்லாம் இந்த மண்ணையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சாதாரணமா இந்த ஒரு கிளே மண், அந்த மண் மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரு களிமண்ணுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்ணால நம்ம சுத்தத்தை வச்சுக்கணும். அணுப்பிராண் உபபன்னாம்னு ஹலோ சகலா சௌச்சகர்மணி. எந்த காரியத்துக்கும் இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு மரம் இந்த மண் இட்டுக்கிறதுன்னெல்லாம் சொல்லுவோம். அந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த போன இடத்துல எல்லாம் 3 தரம் 10 தரம் இடது கையினால எடுத்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வலது கையினால மறுபடியும் இடது கையை சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வலது கையெல்லாம் மண்ணாலேயே சுத்தம் பண்ணிக்கணும். அதையெல்லாம் சொல்ற. ஹஸ்தத்வயேக சப்த சிஹு மிருதா சௌச்சோ உபபாதிக்காக. அந்த எண்ணிக்கைகள்லாம் இருக்கும். ஒரு தரம் 10, அப்புறம் 7. இந்த மாதிரி இந்த மண்ணினால்தான் இந்த சரீரத்துக்கு சுத்தி. இது விஷயமா ஒரு கதை சொல்ல பெரியசிகர் சொல்ற போது, பண்டரிப்பூர்ல இருக்கிற போது எங்கேயோ இடத்துல தங்கிட்டு இருந்த. அங்க யாரோ ஒரு வயசான ஒரு ஸ்திரீ, அவ வடுகூர் சுவாமி கிட்ட இருந்து பிரசாதம் வாங்கிட்டான்.
அவள் பெருமாள் பிரசாதம்லாம் விநியோகம் பண்ணுற போது வடுவூர் சுவாமிகிட்டேருந்து மட்டும்தான் வாங்கிட்டா அவள் பிரசாதம். மற்றவாள்லாம் கொடுத்தா அப்போ சொன்ன இந்த சுவாமி தான் நிறையா மண் எடுத்துன்னு போய் சுத்திக்காக போனார், அதை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அவ்வளோ தூரமெல்லாம் ஆச்சாரம் தெரிஞ்சவாள்லாம் இருந்திருக்கா. அதனால சொல்ற அந்த அதுக்கப்புறம் இந்த எல்லாம் இந்த சொல்ற அச்சேனா அங்க அச்சேனா அகந்த பசேனேவ ஜலேனா அபூதேனச்ச ஆச்சாமேச்ச மிருதம் பூயா ததா தத்யா சமாஹிதா. அதுக்கப்புறம் இந்த காலையெல்லாம் கை கால்களே நல்லா அலம்பினத்துக்கு பிற்பாடு ஆச்சமனம் பண்ணி அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும். நிஷ்பாதிதாங்கி சௌச்சாஸ்து பாதாம் அபியுக்ஷவை புனः திருப்பிவேத் சலிலம் தேன ததா த்விஹி பரிமார்ஜயே. அதாவது ஒரு வாயெல்லாம் நல்லா கொப்பளித்துக்கு பிற்பாடு நல்லா முகத்தை தொடச்சுண்டு அதுக்கப்புறம் ஜலத்தை எடுத்து தலையில புரோக்ஷிச்சுக்கணும். உச்சந்தலை, கைகள், வயிறு, அப்புறம் மார்பு, இதையெல்லாம் இதான் மந்திரஸ்நானம்னு பேர். மந்திரஸ்நானம் ரெண்டு விதமான ஸ்நானங்கள் உண்டு. இந்த மாதிரி விசர்ஜனாதிகள்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரியவாளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பார்த்தா தெரியும். அவள் ஆச்சமனம் பண்ணிட்டு மந்திரஸ்நானம் பண்ணிப்பா. சுத்திக்காக மந்திரஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளேயே வரணும். அது என்ன பண்ணணுங்கிறதையெல்லாம் சொல்ற இருக்கும். திருப்பிவே சலிலம் தேனதா த்விஹி பரிமார்ஜனம்னு பேரு. ஷீர்ஷண்யானி ததக்கானி மூர்தானம் சமாலவே பாகு நாபிஞ்ச தோயேன ஹிருதயம் சாப்பி சம்ஸ்பிருஷே. இது எல்லாம் ரட்சிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கைகள் அந்த நாபி வயத்துல, அதுக்கப்புறம் ஹிருதயத்துல, மற்றபடி அங்கங்களை எல்லாம் அதுக்கு 9 தரம் வரும். வந்தாக்கா இந்த புரோக்ஷணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம்தான் அதை சுத்தி வரும். அப்புறம் ஸ்வாசாந்தஸ்ச தத குர்யாத் புமான் ஏக புமான் கேச பிரசாதனம் ஆதர்ஷாஞ்சனம் மாங்கல்யம் தூர்வாத்தியாலம்பராணிச்ச. அதுக்கப்புறம் சொல்ற அந்த எல்லாத்தையும் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த எல்லா காரியத்தையும் இந்த ஸ்வாசாந்தஸ்ச தத குர்யாத் புமான். சுவாசாந்தம்னு சொன்னா தன்னை சுத்திப்படுத்திக்கிறது கொள்ளக்கூடிய எல்லாம் அந்த காரியங்களை எல்லாம் அவசியம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ததா ஸ்வர்ணதர்மேன விருத்தியர்த்தஞ்ச தனார்ஜனம் குர்வீத ஸ்ருதி சம்பன்னः யஜேத். அதே மாதிரி மேற்கொண்டு தன்னுடைய வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான தன்னுடைய வர்ண தர்மம் எதுவோ சொல்ற ததா ஸ்வர்ணதர்மேன தன்னுடைய வர்ண தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தன ஆர்ஜனம், அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு முயற்சிகளை எல்லாம் நாம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் என்ன குர்வீத ஸ்ருதி சம்பன்னா யஜேதுச்ச பிருத்திவீபதே. அதுக்கு ஸ்ரத்தையோட தன்னுடைய நித்திய கர்மாக்கள் என்னன்னா அதுக்கு இதெல்லாம் நடுவில் இந்த ஸ்நானாதிகளை எல்லாம் அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சந்தியாவந்தனாதிகளை எல்லாம் பண்ணணும். அதுக்கு மேல சொல்ற என்னென்ன காரியங்கள் வேள்வி யாக யஜ்ஞாதிகள் சொன்னா சோமசம்ஸ்தா ஹவிசம்ஸ்தாக பாகசம்ஸ்தாச்ச சம்ஸ்திதாக தனே யதோ மனுஷ்யானாம் யதேத ஆதோ தனார்ஜனே. அதுக்கப்புறம் 3 விதமான அந்த யாகங்கள், யாகம்ங்கிறது 3 விதமாக இருக்கும். சோமசம்ஸ்தைன்னு பேரு, ஹவிசம்ஸ்தைன்னு பேரு, அதுக்கப்புறம் பாகசம்ஸ்தைன்னு பேரு. இந்த மாதிரியான யாகங்களை எல்லாம் தனத்தை கொண்டு பணம் சம்பாதிச்சாதான் இதை பண்ண முடியும். சோமசம்ஸ்தா ஹவிசம்ஸ்தாக பாகசம்ஸ்தாச்ச சம்ஸ்திதாக தனே யதா மனுஷ்யானாம். இதையெல்லாம் பண்றதுக்கு நமக்கு திரவியம் வேணும். இந்த யாகங்களை எல்லாம் பண்றதுக்கு உண்டான பணங்களை சம்பாதிக்கணும். ததா தனார்ஜன. அதுல சோமசம்ஸ்தாதியோ கௌதமோக்தாக. அந்த சோமசம்ஸ்தைகள்ங்கிறத கௌதம மகர்ஷி சொல்லியிருக்காரா. ஔபாசனம், அஷ்டகா, பார்வண ஸ்ராத ஸ்ராவண்யா,
அக்ரஹாயணி சைத்ரியாஸ் அஸ்வைஜி இது சப்த பாகசம்ஸ்தாக. அதாவது ஔபாசனம், அஷ்டகாஸ்ராத்தம், பார்வணஸ்ராத்தம், ஸ்ராவணம், அக்ரஹாயணம், சைத்திரம், ஆஸ்வினம். ஆஸ்வினம்னா இந்த அஸ்வினம் புரட்டாசி மாசம் பண்ண வேண்டிய அதையெல்லாம் இந்த பௌர்ணமிங்கிற இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா பாகயஜ்யம்னு பேர் இருக்கும். இதையெல்லாம் பாகம் பண்ணி இதெல்லாம் உபாசனங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இதையெல்லாம் பாக சம்ஸ்தைகள். இது அவசியம் பண்ணணும். கிரகஸ்தனா இருக்கிறவன் இந்த பாக சம்ஸ்தையை அவசியம் பண்ணணும். பார்வண ஸ்ராத்தம் தெரியும், ஸ்ராவணம் தெரியும், இந்த இதெல்லாம் பண்ணுவா. கார்த்திகை மாசம் இதெல்லாம் வச்சு ஆக்ரஹாயணம் இதெல்லாம் சைத்தம். புரட்டாசி மாசத்துல எல்லாம் இந்த இதெல்லாம் வருதோ இல்லையோ, மகாலயங்கள்லாம் வருதோ இல்லையோ, இதுக்கெல்லாம் பாக சம்ஸ்தைகள்னு பேர். அதுக்கப்புறம் இந்த அக்னியாதேயம், அது இதெல்லாம் மீறி என்ன, அக்னியாதேயம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ண மாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், யஜ்ஞ பசுபந்தம், சௌத்ராமணி, இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா ஹவிர் யஜ்ஞங்கள்னு பேர் இருக்கும். நான் சொல்றேன், அக்னியாதேயம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணம், தர்ஷபூர்ண மாசம், ஆக்ரஹாயணி, சாதுர்மாசியாதி, நிரூட பசுபந்த, சௌத்ராமணி இது சப்த ஹவிர் யஜ்ஞ சம்ஸ்தாக. இதெல்லாம் 7 இந்த ஹவிர் யஜ்ஞங்கள்னு பேர். அதுக்கு மேல அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், உக்தம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்தம், ஆப்தோர்யாமம் அப்படிங்கிறதெல்லாம் சோமயஜ்ஞ சம்ஸ்தைகள் சொல்ற. அத்தः ஏதா சம்ஸ்தாக தனே சம்ஸ்தா ஷோடசி, வாஜபேயோ, அதிராத்திரோ, ஆப்தோர்யாமஹ இது சப்த சோமசம்ஸ்தாக. இதையெல்லாம் ரொம்ப அத்தியனம் பண்ணி இருக்கிறவா யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்றாளோ இல்லையோ, இதுக்கெல்லாம் இந்த 3 விதமான யாகங்கள்னு பேர். இந்த 3 விதமான யாகங்களும் நாம எதை கொண்டு பண்றோம் அப்படின்னு கேட்டா இந்த தனத்தை கொண்டுதான் பண்ணணும். இந்த யாகங்களை பண்றதுக்காக நாம பணத்தை அவசியம் சம்பாதிக்க வேண்டியது அப்படிங்கிறத சொல்ற. இந்த நதி நத தடாகேஷு தேவ காத ஜலேஷு ச நித்திய கிரியார்த்தம் ஸ்நாயீத கிரி பிரஸ்ரவணேஷு ச. அதான் சொல்ற, இந்த மத்தியானம் ஆன உடனே அந்த மத்தியானத்துல என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்றதுக்காக நதிகள், நதங்கள், தடாகங்கள், தேவாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த புஷ்கரணின்னு சொல்றோம் இல்லையோ அவைகள், இது எல்லாம் இந்த அருவிகள், இதுல ஸ்நானம் பண்ணணுமா சொல்ற. இந்த நதின்றது என்ன, நதி நதம்னு சாதாரணமா சாஸ்திரங்கள்ல சொல்றோம். நதின்னு எதுக்கு பேருன்னு கேட்டா இந்த கிழக்கு நோக்கி இந்த டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் டைரக்ஷன் அதுல போறதுக்கெல்லாம் நதிகள்னு பேர். மேற்கு நோக்கி போறதுக்கெல்லாம் நதங்கள்னு பேர். அதான் நதி நதங்கள் அப்படிங்கிறதுல நதி கிழக்கு நோக்கி போகும், நதம் அப்படிங்கிறது மேற்கு நோக்கி போகும். இப்ப நர்மதைன்னு சொல்றோம் இல்லையோ, இந்த நர்மதைங்கிறது மேற்கு நோக்கி போறது, அது நதம். சாதாரண மீதியெல்லாம் கங்கை முதலானதுகள்லாம் கிழக்க போறதுனால நதின்னு பேர். அதனால அந்த இடங்கள்ல தீர்த்த நதி நத தடாகேஷு தேவகாத்த ஜலேஷு, தேவகாத்த ஜலேஷுன்னு சொன்னா புஷ்கரணிகள். அப்புறம் நித்திய கிரியார்த்தம் ஸ்நாயீத, இந்த நித்திய கிருமாக்களை பண்றதுக்காக இதையெல்லாம் ஸ்நானம் பண்ண வேண்டிய இடங்களாக இருக்கும். இந்த இடத்துலலாம் இப்ப நாம எங்க போய் தேடுறது, நம் மகாநகரங்கள்ல இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்க. கூபேஷு உத்ருத தோயேன ஸ்நானம் குருதீத வா புவி. அப்படி இந்த மாதிரி இடங்கள் இல்லைன்னா கணத்திலேருந்து ஜலத்தை இழுத்து கொட்டிட்டு தீர்த்தாமாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கூபேஷு உத்ருத தோயேன, அதுலேருந்து ஜலத்தை எடுத்து இழுத்து கொட்டி தீர்த்தாமாடலாம். அந்த தட்டேஷு குர்வீதவா கிரகேஷு உத்ருத தோயேன அதுவா சம்பவே. இது ஒன்றும். அப்போ இந்த அப்படி கிடைக்கலையே, ஜலமே கிடைக்கலையே, என்ன பண்றது அப்படின்னு இழுத்து கொட்டின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு தீர்த்தாமாடும். எல்லாம் இப்போ மகாநகரங்கள்ல நாம எப்போ எல்லாம் நிறைய பேர் கேட்கறா, இப்போ
குழாயில இப்போ ஷவரில் தானே இப்போ நிறைய பேருக்கு வரும், ஷவருக்கு வச்சுக்கிறோம், அதெல்லாம் வச்சுக்கிறோம், அது மாதிரி பண்ணலாம்னா இது கவுனபக்ஷம்தான். இது முக்கிய பட்சமாகவே தெரியல. மகான்களாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, அதாவது அவகாக ஸ்நானம்னு பேர். இதை அமிழ்ந்து தீர்த்தாமாடக்கூடிய இடத்துல தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இடங்கள்ல நாம் வாசம் பண்ணுறது உத்தம பட்சம் அதுவாக இருக்கும். அதுக்கு மேலே சொல்ற இந்த சுச்சி வஸ்திரதரா ஸ்நாதா தேவரிஷி பிதர்ப்பணாம் தேஷாமேவஹி தீர்த்தேன குர்வீத சுசமாஹிதா. இப்போ தீர்த்தமாடின உடனே அங்கே நல்ல வஸ்திரத்தை உடுத்தின பிற்பாடு அந்த தேவரிஷி தர்ப்பணம்னு பேர். அந்த தேவரிஷி தர்ப்பணங்கள்னு பேர். அதாவது மகான் அனுஷ்டானங்கள்லாம் பார்த்தா தெரியும். அதாவது சாஸ்திரத்தில் சொல்றது ஒரு விஷயம், அந்த சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை மகான்கள் பக்கத்தில் இருந்து அவ அனுஷ்டானத்திலேருந்து நாம் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உத்தம பட்சம். இதுதான் உபனிஷத்துல சொல்ற போது சொல்ற இந்த வேதமனுச்சாச்சாரிய அந்தே வாசின மனுஷாஸ்தின்னு சொல்ற இடத்துலலாம் ஏ தத்திர பிராமணாக சம்பர்ஷினா யுக்தா ஆயுக்தாக அலுக்ஷா தர்ம காமாசு யதாதே தத்திரவர்த்தேர்ன்னு அங்கே இருக்கும். அந்த தர்மம் தெரிஞ்சவாழ் இடத்துல போய் அந்த கர்மாக்கள் அந்த அனுஷ்டானங்கள் சொல்லணும். அவர் ஆச்சாரியன் சொல்லி யானி அஸ்மாக்கம் சுச்சரித்தானி தானி துவயா உபாசியானி. நாங்கள் எந்தெந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோமோ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நீ கடைப்பிடிக்கணும். யானி அஸ்மாக்கம் சுச்சரித்தானி தானி துவயோபாசியாமி ந இதராணி. மற்ற காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் அழகாக சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த மாதிரி இங்க தீர்த்தமாடின உடனே பார்த்தா தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் பண்ணுவோம். மகான்கள்லாம் என்ன பண்ணுவா, தீர்த்தமாடி நல்லா தொடச்சுன்றதுக்கு அப்புறம் அங்கே கொஞ்சம் சுத்தமாக எடுத்துட்டு தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறத அவ அங்கேயே பண்ணுவோம். அங்கே நதியிலேயோ அந்த தடாகத்திலேயோ இல்லை எங்கே தீர்த்தமாறாலோ அந்த இடத்துலையே இந்த உடனே தர்ப்பணத்தை பண்ணிடுவார். சாஸ்திர விதி. அது எப்படிங்கிட்ட இந்த பேருமே சொல்லி தேவ தர்ப்பணம்ங்கிறது விரல்களுடைய நுனி பாகத்தினால விடக்கூடியது அந்த தேவ தர்ப்பணம். இப்போ இந்த சுண்டு விரல் இதுக்கு நடுவில் இந்த பாகத்தினால விடுறதுங்கிறது ரிஷி தர்ப்பணம். அப்புறம் இந்த கட்டவரல் இந்த பக்கத்துல இது வழியா விடுறதுங்கிறது என்னன்னு கேட்டா பித்ரு தீர்த்தம்னு பேர். தேவ தீர்த்தம், அந்த ரிஷி தீர்த்தம், பித்ரு தீர்த்தம்னு பேர். பிரம்ம தீர்த்தம்ங்கிறது இப்படி இந்த கைகளுடைய இந்த பாகத்தினால இதுக்கு பிரம்ம தீர்த்தம்னு பேர். ஸோ இந்த எந்த கைகளினுடைய எந்த பாகத்திலேருந்து வரதோ இதையெல்லாம் அங்க தேவ தீர்த்தத்தினாலேயோ ரிஷி தீர்த்தத்தினாலேயோ பித்ரு தீர்த்தத்தினாலேயோ அந்த இடத்துல உடனே அந்த தர்ப்பணத்தை அங்க ஸ்நானம் முடிஞ்ச உடனேயே அதை செய்ய வேண்டியது. அத சொல்ற. அதுக்கு மேல திருரபா பிரீணனார்த்தாய தேவானாம் அபவர்ஜயேத் ரிஷீணாம் ச யதாநியாயம் சகிருச்சாபி பிரஜாபதேயே. தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் பண்ற போது மூன்று தரமும், பிரம்மாவை குறித்து பண்ற போது ஒரு தரம். தேவ தர்ப்பணம் பண்றச்சே சொல்லுவார், இந்த சர்வாந்தேகவான் தர்ப்பணம் சொல்லச்சு, இந்த பிரம்மாதேவோ தேவாக சொல்லச்சு 3 தரம் அந்த தர்ப்பணமும், ரிஷிகளுக்கும் 3 தரமும். பிரம்ம தீர்த்தம்ங்கிறது இது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா இப்போ ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு ஒரு நாள் தான் பண்றோம். நம்ம எல்லாரும் பண்றச்சே இந்த காண்டரிஷி தர்ப்பணம் பண்ற பொழுது பிரஜாபதி காண்டரிஷி தர்ப்பயாமி இதெல்லாம் சொல்ற போது அன்னைக்கு ஒரு நாள் தான் பண்றோம். ஆனா இது நிச்சயப்படியே பண்ணணும். ஏன்னா அது வேதாத்தியனம் பண்றதுனாலன்றதுக்காக சொல்றாரு. இப்போ அதுக்கப்புறம் இந்த பித்ரு தீர்த்தத்தை பத்தி சொல்லிச்சே கொஞ்சம் திரு அபகா பிரீணனார்த்தாய அவளுடைய பிரீத்திக்காக 3 தரம் விடணுமா தேவரிஷி பித்ரு தர்ப்பணம். பிரஜாபதினா பிரம்மாவை குறித்து ஒரே ஒரு தரம் பண்ணா போறோம் அப்படிங்கிறார் அவர். பித்ருணாம் பிரீணனார்த்தாய திருரபா பிரதிதீபதே பிதாமகேபியஸ்ச ததா பிரீணயே பிரபிதாமகான் மாதாமகாய தத்பித்ரே ச சமாஹிதः தத்யாத் பைத்ரேண தீர்த்தேன காம்யம் ச அன்யச்ருணுஷ்வ மே
அதுக்கு மேல இந்த தர்ப்பணங்கள் விஷயத்துல அழகா சொல்ற. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ற போது ஒரு திருப்திக்காக 3 தடவை தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறார். பித்ரு பிதாமக பிரபிதாமகா சொல்ற. பித்ருணாம் பிரீணனார்த்தாய த்ரிரபஹ பிருத்திவீபதே பிதாமகேபியஸ்ய ததா பிரீணியத் பிரபிதாமகன். பிதா, பிதாமகன், பிரபிதாமகன் அவளுக்கு திருப்திக்காக 3 தரம் தர்ப்பணம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி மாதாமகாய தத்பித்ரேக சமாஹிதா தத்யாத் பைத்ரேண தீர்த்தேன காமியம் ச அந்நியச்ருணுஷ்வமே. அதே மாதிரி அந்த மாத்ருவர்க்கம்னு சொல்ற பொழுது மாதாமகன்னா தாயாருடைய தகப்பனார், அவருடைய ஒரு மாத்ரு பிதாமகர் மாதாவினுடைய தாத்தா, அதுக்கு மேல மாத்ரு பிரபிதாமகர்னா அம்மாவனுடைய கொள்ளு தாத்தா. இவாளுக்கும் இந்த அவளுடைய திருப்திக்காக ரொம்ப ஸ்ரத்தையாக 3 தரம் இந்த தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதாவது ஸ்ராத்தம்ங்கிறதுக்கே ஸ்ரத்தையாதேயம் ஸ்ராத்தம்னு சொல்றோம். இது எல்லாம் பண்றச்சே இது ரொம்ப ஒரு ஸ்ரத்தையோட பண்ண வேண்டியது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்ற. இதுக்கப்புறம் இதெல்லாம் அவசியம் பண்ணணும், இதை விட முடியாது. இதுலே தர்ப்பணத்திலேயே காமிய தர்ப்பணம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காமிய அந்நியச்ருணுஷ்வமேன்னு சொல்ற பொழுது வேற எதையும் சொல்றேன்னு கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு காமிய தர்ப்பணம்னு பேர். தனக்கு இஷ்டப்பட்டவாளுக்கும் இவர்கள் தர்ப்பணம் பண்ணலாம். யாருன்றதையும் ஒரு லிஸ்ட் கொடுக்கிற. இந்த தர்ப்பணங்கள்லாம் நாம சாதாரணமா கிரகங்கள்ல பண்றது இல்லை. இந்த தர்ப்பணங்கள் காமிய தர்ப்பணங்கள் அப்படிங்கிறத நாம ஆத்துல பண்றது கிடையாது. ஆனாலும் இப்போ கயையில போய் ஸ்ராத்தம் பண்றச்சேயோ இல்ல பத்ரியில போய் அந்த பிரம்ம கபாலத்துல போய் பண்றச்சேயோ இந்த மாதிரி காமியமாக இருக்கிறவர்களுக்கு அங்க பண்ணி வைக்கிறா, அங்க பண்றோம். அது யாராரு அப்படின்னு கேட்டாக்க இது ஒரு லிஸ்டே கொடுக்குறார். அந்த அங்கெல்லாம் பண்ற போது எத்தனை பேருக்கும் பண்ணலாம். உங்களுக்கு யாரெல்லாம் குரு ஆச்சாரியன் தனக்கு வேண்டியவா அப்புறம் போன எல்லாரும் நினைச்சு பண்ணலாம். அது சொல்ற லிஸ்ட் கொடுக்குறார். மாதாமகாய தற்பித்ரேஜ சமாஹிதா அதெல்லாம் சொன்ன. மாத்ரே பிரமாத்ரே தன்மாத்ரே குரு பத்னி ததா நிருப குருணாம் மாதுலானாம் ச நித்த மித்ராய பூபுஜே இதம் சாபி ஜபேத் அம்பூதத்யா ஆத்மேச்சயா நிருப உபகாராய பூதானாம் கிருத தேவாதி தர்ப்பணம் தேவாசுரா ததா யக்ஷா நாக கந்தர்வ ராட்சசாः பிசாச குஷ்யகாः சித்தாः கூஷ்மாண்டாः பசவः खगाः जलेचरा भूनिलया वायुवाहाराश्च जन्तवः तृप्तिमेतेन यान्तु आशु मद्भक्तेन अम्बुना अखिलाः नरकेषु समस्तेषु यातनासु च ये स्थिताः तेषाम् आप्यायनाय एतद्दीयते सलिलं मया यो बान्धव ये अन्यजन्मनि बान्धवाः ते तृप्तिमखिलायान्तु ये च अस्मतो अम्बुकाङ्क्षिणः यत्र क्वचन संस्थानां क्षुतृष्ण उपहतात्मनाम् इदम् आप्यायनायास्तु मया दत्तं तिलोदकं काम्योदकम् काम्योदकप्रधानं ते मया एतत् कथितं नृप यद्धत्वा प्रीणयति ஏதன் மனுஷ சகலம் ஜெகத்து. அதுக்கு மேல ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துடுற. யாருங்கிறதுக்கெல்லாம் சொன்னோம். அதாவது மாதாமகி அம்மாவோட அம்மா, மாத்ரு பிதாமகி அம்மாவோட பாட்டி, குருவனுடைய பத்னி குரு, மாதுலன் மாமா, அப்புறம் தன்னுடைய ரொம்ப நெருங்கின சிநேகிதன் அவனுக்கும் நாம் பண்ணலாம். ராஜா இவர்களுக்கும் பண்ணலாம். இவர்களுக்குன்னு பெயரை சொல்லி அவளாம் தர்ப்பணம் பண்ணினத்துக்கு பிற்பாடு சகல ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட இந்த ஒரு இதெல்லாம் பண்ணலாம். இங்க இதெல்லாம் பண்ற போது இந்த தேவதைகள்
எல்லாருமே டெமிகாட்ஸ்னு சொல்றோம். இந்த இதெல்லாம் யக்ஷர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், இந்த அப்புறம் குஷ்யகர்கள், சித்தர்கள், புஷ்பாண்டர்கள், இந்த பசுக்கள், பக்ஷி, இந்த ஜலத்துல வாசம் பண்ணக்கூடிய ஜீவராசிகள், இந்த நிலத்துல இருக்கக்கூடியது, இந்த நான் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி இந்த எள்ளும் தண்ணியும் விடலாம். இது காமிய தர்ப்பணம்னு பேர். இப்போ நாம எல்லாம் சொல்றோமோ இல்லையா, செக்குலரிசம்னு எல்லாம் சொல்றோம். நம்முடைய கலாச்சாரத்துலதான் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைச்சு இந்த ஆகாராதிகள்லாம் கொடுக்குறோம். இந்த எல்லா ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த தர்ப்பணங்கள்ல விதிக்கிறது. இதையெல்லாம் இந்த கயையிலேயோ இந்த அந்த கீழே சொன்ன மாதிரி இந்த பிரம்ம கபாலத்திலேயோ இன்னைக்கும் அதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த அது எப்படி நம்ம பண்றோம்னா, அவ பண்றதே சொல்லி வைப்பா. எந்த ஜீவாத்மாக்கள்லாம் எந்தெந்த லோகங்கள்ல எப்படியெல்லாம் இருக்காளோ, சொர்க்கத்துல இருக்காளோ, நரகத்துல இருக்காளோ, இல்ல என்ன கஷ்டப்படுறாளோ, அவர்களுடைய திருப்திக்காக நான் இந்த எள்ளும் ஜலத்தையும் நான் விடுகிறேன். அதாவது அவளையும் சொல்லலாம், என்னுடைய பந்துக்கள் தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ, போன ஜென்மத்துல நமக்கு என்ன யாரெல்லாம் பந்துக்களாக இருந்தாலும், நான் பாந்தவியம்ங்கிறது நமக்கு சரீரத்தினால உடல் துவக்கினால உண்டாகக்கூடியது. அதனாலதான் தர்ப்பணம் பண்றோம். இதையெல்லாம் இருந்து இந்த தர்ப்பணத்தினுடைய ஜலம்ங்கிறது அவ மோட்சத்துக்கு போகாதவாளாக இருக்க பட்சத்துல அவ எந்த லோகத்துல இருந்தாலும் அவளுடைய க்ஷேமத்துக்காக நான் இந்த எள்ளும் தண்ணியும் நான் அவளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இதனால் திருப்தியை அடையட்டும், சந்தோஷத்தை அடையட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம இந்த காமிய தர்ப்பணத்தை பண்ணணும். அப்புறம் சொல்ற அதையெல்லாம் அவ யாரெல்லாம் பசியினாலேயோ தாகத்தினாலேயோ எப்படி கஷ்டப்படுறாளோ அவர்கள்லாம் திருப்தியை அடையட்டும். இதையெல்லாம் சொல்ற, இதையெல்லாம் ஏதற்கே ஏற்பா. இது இந்த இதுக்கெல்லாம் இந்த காமிய தர்ப்பணத்தை பத்தி இதையெல்லாம் பண்ற இந்த ஒரு இது இதனால என்னன்னு கேட்டா, ஜகத் ஆப்யாயனே உத்ருதம் புண்ணியம் ஆப்னோதிச்ச அனக, ரொம்ப ஸ்ரேயஸை அடைகிறான். ஒரு பெரிய புண்ணியம்ங்கிறது கிடைக்கிறது. இது அந்த ஜீவாத்மாக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ, எந்த ரூபத்துல போய் சேரணுமோ அந்த ரூபத்துல போய் கண்டிப்பா போய் சேரும். எந்த ஒரு எவன் ஒருவன் ஒரு ஸ்ரத்தையாக இந்த காரியத்தை பண்றானோ அவனுக்கு அந்தந்த லோகத்துக்கு இந்த இதனால் கொடுக்கப்படக்கூடிய இந்த தர்ப்பணம் ஜலம் தர்ப்பண ரூபமா போறதோ, அவனுக்கு எதை கொடுத்தாலும் எந்த ரூபத்துல போய் சேருமோ அந்த ரூபத்துல போய் அவனுக்கு கண்டிப்பா போய் சேர்றதுங்கிறத சாஸ்திரம் ஸ்பஷ்டமா சொல்றது. அப்புறம் சொல்ற, தத்வா காமியோதகம் சம்யக் ஏதேபியா ஸ்ரத்தையா அன்பிதா ஆச்சம்யச்ச ததோ தத்யாத் சூர்யாய சலிலாஞ்சலிம். இதுக்கு மேல இந்த ஒரு இந்த இந்த காமிய தர்ப்பணத்தை பண்ணத்துக்கு பிற்பாடு இதுக்கு மேல இந்த சூரியனுக்கு அதாவது சந்தியாவந்தனாக, ஏன்னா இப்ப சொல்றதுங்கிறது இந்த தேவரிஷி பித்திரு தர்ப்பணம் எல்லாம் சொன்னோம் இல்லையோ, இப்போ அந்த இடத்துலயே இருந்து இதையெல்லாம் பண்ணலாம். பண்ணிட்டு அவளுக்கு போய் சேர்றதுன்னு சொன்னோம். இதையெல்லாம் பண்ணத்துக்கு பிற்பாடு காமியோதகம் தத்வா சம்யக் ஏதேபியா ஸ்ரத்தையா ஆச்சம்யச்ச ததோ தத்யா சூர்யாய. அதுக்கப்புறம் சூரியனுக்காக ஒரு அர்ஜ்யத்தை ஜலாஞ்சலி கொடுக்கும். அத சொல்ற, நமோ விபஸ்வதே பிரம்மபாஸ்வதே விஷ்ணு தேஜசே ஜகத் சவித்ரே சுச்சயே சவித்ரே கர்மசாட்சினே ததோ கிருஹார்ச்சனம் கூர்யா. என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா சொல்ற, விபஸ்வான் பிரம்மபாஸ்வதே, அதாவது இந்த ஒரு லோகத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவனுடைய தேஜஸாக விளங்கக்கூடியவரே, அந்த சுச்சையே சவித்ரே எல்லா கர்மாக்களுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த சூரியனுக்கு நான் இந்த அர்க்கியத்தை கொடுக்கிறேன். சூரியனுக்காக அர்க்கியத்தை கொடுக்கிறார். ததோ கிருஹார்ச்சனம் குர்யாத் அபீஷ்ட சுர பூஜனம் ஜலாபிஷேகைஹி புஷ்பைச்ச தூபாத்யைச்ச நிவேதனை. அதுக்கப்புறம் கிருஹார்ச்சனம்
தன்னுடைய ஆத்துல இருக்கக்கூடிய சாலக்கிராம மூர்த்தியோ விக்கிரக மூர்த்தியோ கிரகார்ச்சனத்துக்கு அந்த இஷ்ட பூஜனத்தை பண்ணணும். அதுக்கு திருமஞ்சனாதிகளை எல்லாம் பண்ணி புஷ்பங்கள் தூபங்கள் எல்லாம் கொடுத்து நிவேதனங்கள் தடிகையெல்லாம் சமர்ப்பிக்கணும். அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குர்யாத் பிராக் பிரம்மணே நிருபா. இந்த பெருமாளையெல்லாம் நல்லா சேவிச்சதுக்கு பிற்பாடு இந்த ஒரு வைஸ்வதேவாதி அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குர்யா பிரம்மணே, அந்த ஒரு வைஸ்வதேவம் முதலான ஒரு கர்மாக்களை எல்லாம் பண்ண வேண்டும். அபூ குர்யா பிராக் பிரம்மணே நிருபா, அந்த வைஸ்வதேவ கர்மாக்களை எல்லாம் இந்த திக்பாலகர்கள் இதையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்ற. இந்த வைஸ்வதேவாதி கர்மாக்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் விஸ்தாரமாக நம்ம ஐஷிங்கர ஆன்மீகத்தில் எழுதியிருக்க. ஏன் இந்த வைஸ்வதேவத்தை பண்ணணும், இதையெல்லாம் எதுக்காக பண்ணணும், இந்த வேண்டிய கர்மா அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இதை விஸ்தாரமாக இந்த ஐஷிங்கரும் சாதிச்சிருக்கா. ஏன் பண்ணணும் என்னங்கிறத இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தால் இது அவசியம் ஏதாவது இருந்தால் கேட்கணும். சாமி அடியேன் இந்த 96 தர்ப்பணம் பண்றவா யாராவது இருக்காடா சாமி? இருக்கா நிறைய பேர் இருக்கா. அப்படியா? நிறைய பேர் இருக்கா. கண்ணவதின்னு பேரு. இந்த கண்ணவதி தர்ப்பணத்தை பரவா நிறைய பேர் இருக்கா. அடேங்கப்பாடே, ரொம்ப ரொம்ப அபூர்வமா கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு சாமி. ஐஷிங்கர் நம்ம பிரகிருதா ஐஷிங்கரே பூர்வாசிரமத்துல பண்ணினதா சாட்சி வந்தார் அடியன். அடியேன் அதே மாதிரி அடியேன் கேக்குறதா? இப்ப சுவாமி கொஞ்சம் இது வாய்ஸ் இது மியூட் ஆயிருக்கு. கேக்குறது அடியேன் அதாவது இந்த இந்த பிரம்மா இது வந்து ஒரு தடவை தான் பண்றா, அது இது பண்ணிட்டு தான் அவனே ஒருத்தன் தான் பண்றாங்கிறது. அதுல என்ன ஒண்ணு பெரிய கட்டம் இல்லையா? அது எதுக்கு என்ன ஹவுஸ் நீட் இஸ் அவாய்டட் இல்லையா? அது ஒண்ணு ஒரு 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 தடவை தான் பண்றா அப்படிங்கிற போது அது சாதாரண ரொட்டீன்லயே வச்சிருக்கலாமே. இந்த பிரம்மா அதுக்கு வந்து இப்ப யாருமே அது பண்றது இல்ல, யாருமே பண்றது இல்ல, வருஷம் பண்றா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டா அப்படிங்கறதுடைய. அது பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பா. அதாவது ஃபாஸ்ட் வேர்ல்டுல இருக்கும், சந்தியாவந்தனம் பண்றதே அபூர்வமா போயிடுது. அதனால இதெல்லாம் ரொம்ப விசாரப்படுறது இல்லை. ஆனா பண்றவா எல்லாம் பண்ணலாம். அது என்ன அதுக்கெல்லாம் அதுக்கு அவகாசம் கிடையாது, வேற ஒன்றும். இப்போ காரணம் என்னன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ கர்மாக்கள் நமக்கு அதிகமாக அதிகமாக இது இவ்வளவு நாளை தீர்த்தா மாட்டி இவ்வளவு நாளை காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, டைம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதோ இல்லையோ. ஒரு 15 மினிட்ஸ் நாம் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டு காத்தால இப்போ சில பேர்லாம் 7 மணி 7:30 மணிக்குள்ளேயே ஆஃபீஸ் போகணும். நம்ம ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், இல்லை டிராஃபிக்கில் மாட்டி போகிறோம், டயத்துக்கு போய் சேரணுங்கிற போது ஒரு பேர மினிமம் எவ்வளோ மினிமம் சந்தியாவந்தனம் மட்டும் பண்ணால் போகும் இருக்கின்றதால இந்த சேஞ்சிங் வேல்யூஸ், அந்த சேஞ்சிங் வேல்யூஸுங்கிறது இட் ஹஸ் ரெடியூஸ்டு இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ். அதெல்லாம் நிறையா விட்டுட்டோம், வேற ஒன்றும் இல்லை. அடியன் இந்த தர்ப்பணாதிகள்ல ஒரு 2 கேள்வி இருக்கடின்னு கேட்கலாமா? இப்போ புத்திர பாக்கியம் இல்லாதவாளுக்கு மத்தவா யாராவது தர்ப்பணம் மீன் ஸ்ராத்த கர்மா அந்த இருக்கு இல்லையா அடியன், அதுல வயசுல சின்னவாதான் பெரியவாளுக்கு பண்ணணும்னு இருக்கா, இல்ல வயசுல பெரியவாளும் பண்ணலாமா அடியன்? அதுல இப்போ வந்து இந்த வஸ்திர நிஷ்பீடனம்னு ஒண்ணு இருக்கு. வஸ்திர நிஷ்பீடனம்னா நாம எந்த ஸ்நான சாட்டின்னு சொல்லுவோம், குளிக்கிறதுக்காக ஒரு வஸ்திரம் உடுத்திண்டு
அத தீர்த்தாம்பரம் இல்லையோ, அந்த வஸ்திரத்தை அப்படியே கொஞ்சம் ஈரத்தோடையே இருக்கும். அந்த வஸ்திரம்ங்கிறது மறுபடியும் நம்ம புலோத வஸ்திரம்னா உலர்ந்த துணியை எடுத்து உடுத்திக்கிற வரையில் அந்த ஈர வஸ்திரத்தை அப்படியே எடுத்து கீழே விடா, அதை எடுத்து மேலே வச்சுடுவா. அந்த வஸ்திரத்தை இருக்கக்கூடிய ஜலத்தை அப்படியே பிழியறதுக்கு தான் நிஷ்பீடனம்னு பேர். நிஷ்பீடனம்னாலே பிழியறதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்துல. அந்த வஸ்திரத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் இருக்கும் இல்லையோ, அந்த ஜலத்தை ஏகேச்சா அஸ்மத் குலே ஜாதா அபுத்திரஜாகா கோத்திரஜாகான்னு வரும். மந்திரம் வரைச்சேயே என்னுடைய குலத்துல புத்திரர்கள் இல்லாதவர்கள் யார்களோ அவளுடைய வாளுக்காக இந்த வஸ்திரத்தினால வரக்கூடிய ஜலத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் வரும் அதுக்கு. ஸோ அந்த ஜலத்தை எல்லாம் கொடுக்கறது உண்டு. ஸ்ராத்தாதிகள்லேயும் அந்த மந்திரங்கள்லாம் பார்க்கிற போது தெரியும், என்னுடைய குலத்துல யாரெல்லாம் புத்திரர்கள் இல்லாதவர்களாக இருக்காளோ இருந்தாலோ இந்த மாதிரி இருக்காளோ அவர்களுக்காக இதை விக்கிரம் பண்றதுன்னு பேர். ஸ்ராத்தத்துல விக்கிரம்னு சொல்லுவா. சாட்டத்துக்கு பிற்பாடு தொடச்சிட்டு மேலே அந்த அன்னத்தை வச்சு அந்த இதையெல்லாம் கொடுப்பா. அதுக்கு விக்கிரம்னு பேர். இது எல்லாம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களோ மற்றவர்களுக்கோ அவர்களுக்காக இதை கொடுக்கிறேன்னு அவளுக்கும் நமக்கு சாஸ்திரங்கள்ல ஒரு வழியை சொல்லியிருக்காங்க. தன்யாஸ் மேடியன், அடியனுக்கு அதுல இன்னொரு ஸ்பெசிபிக்கான கேள்வி என்னன்னா, இப்ப ஆத்துல யாராவது ஒருத்தர் பண்றா, அவளுக்கு ஸ்ராத்த கர்மானாலே அவ வயசுல சின்னவாளாதான் இருக்கணுமா பரமபேச்சவாளை விட, இல்ல எந்த வயசுல இருந்தாலும் பண்ணலாம்? அதாவது பண்றவான்றவா அந்த கர்த்தா இருக்காளோ இல்லையோ, அந்த கர்த்தான்றவர் அவ அநேகமா சின்னவாளதான் இருப்பான். கர்த்தாவா இருக்கிற அநேகமா சின்னவாளதான் இருப்பான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆச்சமனம் பண்றது புரிஞ்சுதாடே தன்யாஸ்ரீ, ஆச்சமனம் பத்தி சுவாமி சாய்ச்சதுல நான் நிறைய எங்க கொள்ளுப்பாட்டி எல்லாம் ஆச்சமனம் பண்ணி நான் பாத்திருக்கேன் அடியன். இப்ப ஆனா ஸ்திரீகளுக்குன்னு அந்த ஆச்சமனம் வயசாகிதான் பண்ணணுமா, இல்ல அடியவங்கள மாதிரி கிரகஸ்தாசிரமத்துல இப்ப இருக்கிறவாழ்லாமும் உண்டா அடியான்? நல்லா பண்ணணும். அதாவது கிரகஸ்தால இருக்கக்கூடிய சுமங்கலி ஸ்திரீகள், கல்யாணம் ஆன ஸ்திரீகள் யாரா இருந்தாலும் இது ஆச்சமனம்ங்கிறது கண்டிப்பா பண்ணணும். இப்போ அதனாலதான் கல்யாணங்கள்ல கவனிச்சா கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருந்தா சொல்லுவார், பொண்ணு அந்த உடுத்திக்கிறதுக்கு மடிசா இந்த முகூர்த்த புடவையை உடுத்திக்கிறதுக்கு கொடுக்குறாளோ இல்லையோ, கொடுத்து உடுத்திட்டு வந்த உடனேயே வாத்தியார் என்ன பண்ணுவார்னு கேட்டா கால அலம்பி ஆச்சமனம் பண்ண வைப்பார். இது நல்லா கவனிச்சிருக்கலாம். ஆச்சாரம் தெரிஞ்ச வாழா, இப்ப மாடான் கல்யாணத்துல பண்றாளா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஸ்திரீகள் எப்போ இந்த மடிசார் உடுத்திண்டு வந்துட்டாலும், புடவை உடுத்திண்டு வந்தாலே, புடவையோ வேஷ்டியோ உடுத்திண்டு புதுசா புலோத வஸ்திரங்கள் உலர்ந்த துணி உடுத்திண்டு வந்தாலே காலம்பி ஆச்சமனம் பண்ணிட்டு வந்தால்தான் மேல காரியமே பண்ணலாம். அப்படி காரியம் ஆச்சமனம் பண்ணாத உள்ள வந்தா அவளுக்கு அந்த காரியத்துக்கு சுத்தி கிடையாது. ஸ்திரீகளாயிருக்கிறவா இப்ப வயசாயே கிடையாது, விவாகியமா தான் மடிசார் உடுத்திக்க ஆரம்பிச்சுட்டாலே கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சொல்லுங்க. இந்த காமிய தர்ப்பணம் பண்ணச்சே இது வெறும் தீர்த்தத்துல பண்ணலாமா இல்ல தில தீர்த்தத்துல தான் பண்ணணுமா சுவாமி? அது சாதாரணமா தீர்த்தத்துல நித்தியப்படி பண்ணலாம். ஆனா விசேஷ நாளங்களை பண்றச்சே தில தீர்த்தத்துல பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கயையிலையோ இந்த பிரம்ம கபாலத்திலேயோ பண்றச்சே அவெல்லாம் அந்த புக்னம் போட்டு தில தீர்த்தத்துல தான் பண்ணி வைக்கிறான். சாதாரணமா ஸ்நானம் பண்ணினதும் வெறும் தீர்த்தத்திலேயே பண்ணினாலே போறோம் இல்லையா? பண்றா வெறும் தீர்த்தத்திலே பண்றேன். இந்த சன்னவிதி டேட் எல்லாம் எங்க கிடைக்கும் பஞ்சாங்கத்துல? இந்த வருஷத்துக்கு உண்டான சில பஞ்சாங்கங்கள் சன்னவதி தர்ப்பணங்கள்லாம் நல்லா போட்டிருப்பாங்க.
அப்படியா அடியே இந்த மகாலய பட்சத்துல 15 நாள் பண்றவா இருக்கா, இதெல்லாம் சேர்த்தாலே 96 வந்துடும். இந்த 12 மாசங்கள்லயோ அப்புறம் இதெல்லாம் வச்சு ஆசிரியர் ஏகாதசி தர்ப்பணம் எல்லாமே கணக்கு பண்ணாலே வந்துடும்.